இந்த கொரோனாவில் இருந்து நாம் எதை கற்றுக்கொண்டோம் என்றால் முக்கியமா ஒன்றை கற்றுக்கொண்டோம். உண்மையில 2 விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஒன்று, நாம பெருசா நினைச்ச எதுவுமே பெருசு. ரொம்ப பெருசா நாம நினைச்ச நமக்கு தேவையான பணம், அந்த ஒரு கார் தான் வச்சிருக்கேன், எப்படியாவது 2 கார். சார் சொன்ன மாதிரி வாங்கின ஒரு காரை எடுக்க ஆள் இல்லை. இப்போ நீங்க டிரைவரை வர சொல்றதா வர வேணாம்னு சொல்றதா, என்ன சொல்றது? இப்போ ஏன்னா காரை எடுக்க முடியாது, அது வந்து தட்டிட்டு மட்டும் போறதுக்கு நமக்கு ஆள் வேணுமா வேணாமான்னு தோணுது. அது எடுக்காமலே வச்சிருந்தாக்கா 3 மாசம் கழிச்சு அது பெப்பேங்குது. நீ இவ்வளவு நாள் என்ன வந்து இது பண்ணி பார்க்கல, இப்ப நான் ஏன் கிளம்புவேங்க? இப்ப எது ரொம்ப பெரிய ஒவ்வொருத்த காரோடைய தூங்கினாங்க. இந்த கார் தான் என் உயிர்னா அந்த காரை வெளியில எடுக்க முடியாம 6 மாசம். எதை மிக பெரிதாக நினைத்தோமோ அது எல்லாமே முக்கியமே இல்லைன்றதை தான் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த மிக 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 பெரிய பாடம். அதால பெரிய லெவலுக்கு போயிட்டான். எப்படியோ அடுத்த தடவை அவனை கவுத்துட்டு அந்த இடத்துக்கு நான் போயே அவனு நினைச்சவெல்லாம் அவனை காணாம போயிட்டான். ஆளே கிடையாது. அப்போ நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், ரொம்ப குறிப்பா நான் பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் ரொம்ப பெருசா தெரிஞ்சது. போன்ல பேச வேண்டியது, சமையல் செய்ய வேண்டியது, அதற்காக வாங்கி போட வேண்டியது, நகைகள் வாங்க வேண்டியது, எவ்வளவு பட்டுப்படவை இருக்குன்னு எண்ணுவது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் முக்கியம். இது எதுவுமே முக்கியம் இல்ல. உங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயம், உங்களின் உடல்நிலையை உங்களை தவிர வேறு யாரும் பேண மாட்டார்கள் என்கின்ற பாடத்தை நீங்கள் கொரோனாவில் கத்துக்கிட்டீங்களா இல்லையா? நீங்க 4 பேரை பாப்பீங்க, வீட்டுக்காரரை பாப்பீங்க, பிள்ளைகளை பாப்பீங்க, வீட்டுல வயசானவங்க இருந்தா பாப்பீங்க, போன் பண்ணி உறவுக்காரர்களுக்கு விசாரிச்சீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு யார் பார்த்தாங்க? நம்ம ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? ஆண்களுக்கும் அதுதான். இப்ப சமீபத்துல ஒரு சின்ன பட தொகுப்பு ஒன்றை பார்த்தேன். தமாஷா இருந்தது, அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு குடியிருப்புல ஒரு அம்மா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வந்து அந்த குடியிருப்பை சுத்தி சுத்தி வாக்கிங் போறாங்க. ஏன்னா வெளியில போக முடியாது இல்லையா, சுத்தி சுத்தி வாக்கிங் போறாங்க. அந்த கணவர் வந்து வாக்கிங்க்கு துணை, ஆனா அந்த ஆள் நடக்க மாட்டேன்றாரு. அந்த ஆள் ஒரு பெஞ்சில் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டு போனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த அம்மா சுத்தி சுத்தி வருது. இந்த எல்லா குடியிருப்புலுமே நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே சில வாண்டு பசங்க இருக்கு. இவரை பார்த்து பரதநாட்டியம் ஆடுன்னு சொல்லிச்சு, அது மாதிரி எல்லா குடியிருப்புலயும் இருக்கும். அது மாதிரி ஒரு பையன் வரான், வந்துட்டு தன்னோட அம்மா கிட்ட அம்மாவோட துப்பட்டாவை பிடிச்சி வித்துட்டு, அந்த ஆண்டியினுடைய வயிறு ஏமா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அந்த பையன் கேட்கு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, உள்ள குட்டி பாப்பா இருக்குடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டின்னு சொல்லு அப்படின்றாங்க. இந்த பையன் அதை சொல்லாம பார்த்துட்டு, இந்த அங்கிளோட தொப்பையிலயும் குட்டி பாப்பா இருக்காமான்னு கேட்க, நான் அங்கிளுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லட்டாமான்றான். அந்த அம்மா இந்த பையனோட வாயை புத்தி கூட்டிட்டு போறாங்க. இந்த அம்மா இருக்கு, இந்த பிரெக்னெண்டா இருக்கிற அம்மா ரொம்ப கட்டிக்குது ஹஸ்பண்ட். பாத்தீங்களா, கேவலமா இருக்கு. இப்படியா பேர் வாங்குவீங்க? என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. புது வருஷம் வந்த உடனே ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிட்டு நீங்க எக்ஸசைஸ் மாத்திரம் நீ பண்ணல, நான் சோத்தைய நான் கட் பண்ணிடும். கத்து 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 கத்து. அந்த ஆள், சரிம்மா நீ கத்தாதம்மா, முதல்ல சோத்தை போட, அப்புறமா யோசிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, நானே எக்ஸசைஸ் பண்றேன், 6 மாச பிள்ளைய வயத்துல வச்சுட்டு உங்களுக்கு என்ன? சரி இப்ப என்னதான் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறீங்க இல்ல, பைக்கை தொட்டீங்கன்னா இனிமே நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ ஒண்ணு நடந்து போங்க, கொஞ்சமாவது எக்ஸசைஸ் வரணும். கத்துதான் அந்த அம்மா. சரி அப்ப சோறு வரணும்ன்றதுக்காக அவர் நாளைக்கு புது வருஷம் முடிஞ்சு நான் ஆபீஸ்க்கு போகும்போது நான் பைக்ல போக மாட்டேன். அடுத்த நாள் காலை போகும்போது 100 தடவை சொல்லி அனுப்புது, பைக் எடுக்காதீங்க பைக் எடுக்காதீங்க. அவர் பைக் சாவி எடுக்கிறோம், அந்த அம்மா பிடிங்கி வச்சு, பைக் சாவி கிடையாது. சொன்னார், கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள்ல போறேன், சைக்கிள் சாவியை கொடுன்ற. சைக்கிள் சாவியை வாங்கிட்டு கீழே போறாரு. 5 நிமிஷம் கழிச்சு கீழே இருந்து கூப்பிடுறாரு, எனக்கு பாரு சைக்கிளை பாருன்ற. பார்த்தா 2 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு. சைக்கிள் வீல் பஞ்சர் ஆயிடுச்சுமா, நாளையில இருந்து வேணா நான் சைக்கிள்ல போறேன், இன்னைக்கு ஒரு நாள் பைக்லயே போறேன், சாவியை கொடுன்ற. அந்த அம்மா சாவியை போடும்போது நம்பாள் வரான். யாரு? அந்த பையன், இந்த வில்லங்க வீராசாமி. அவன் வந்து, ஆண்டி எனக்கு ஒரு டவுட்ன்றான். என்ன டவுட்னா, உங்க வீட்டு சைக்கிள ஏன் உங்க அங்கிளே வந்து பஞ்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டு. நீங்க சில பேர் பார்த்திருக்கலாம், ஏன்னா இதுல யூடியூப்ல வந்தது. இத ஒரு நகைச்சுவையாவே நான் நினைக்கலைங்க. Why are we not taking care of our health? இப்போ இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், கொரோனா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாடம் அதுதான்.
எப்படிங்க ஒரே நேரத்துல கொரோனா வந்து 2 பேர் அட்மிட் ஆற, ஒருத்தருக்கு 70 வயசு, ஒருத்தருக்கு 40 வயசு. நாம என்ன நினைப்போம்? 40 வயசு ஆளு பொழைச்சு பாரு, 70 வயசு ஆளுக்கு தான் சிக்கல் நினைப்போம். 70 வயசு ஆளு 2வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும். 40 வயசு ஆளுக்கு கிரிட்டிக்கல், சூப்பர் கிரிட்டிக்கல், ஹைப்பர் கிரிட்டிக்கல், வென்டிலேட்டர் வைக்கணும். பெரிய மண்டபங்கள்ல அது ஒரு சிக்கல். அந்த ஆளுக்கு வென்டிலேட்டர் வைக்கணும். என்ன காரணம்? 40 வயசு ஆளு இன்னும் ஹெல்த்தியா இருக்க வேண்டாமா? என்ன காரணம் என்றால் முழுக்க 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 we are ignoring our health. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு நமக்கு. ஆனா நம்முடைய உடற்பயிற்சியை தினப்படி செய்வதற்கான நேரம் மாத்திரம் எப்படியோ நம்முடைய கடிகாரத்திலிருந்து காணாமல் போகின்றது. ஆண்கள் கூட பரவாயில்ல, அது கும்பலா வாக்கிங் போயிட்டு வர வழியில 3 வடை சாப்பிட்டு வர ஆளெல்லாம் பார்த்திருக்கீங்களா? எதுக்காக வாக்கிங்? வீட்டுல இருந்தா கூட 1 வடை தான் சாப்பிட்டு, வாக்கிங் போயிட்டு திரும்பி வர இடத்துல 3 வடை சாப்பிட்டு வர. அங்கேயே வேற சுட சுட சமோசா வேற விற்கிறோம். ஹெல்த் கெடுக்கிறதுக்கு அருகம்புல் ஜூஸ், காஃபி, அது இது ஃபுல் கட்டிட்டு தான் வாக்கிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ என்னன்னா அந்த மன கட்டுப்பாடு என்பது ஏன் நம்மிடம் இல்லை? பெண்கள் அதை விட மோசம். ஒவ்வொரு சாப்பாட்டை பிள்ளைகள் மீதி வைக்கிற போதும் பச்சை மிளகா கேஸ் தான். அந்த குப்பையில கொட்டுவதற்கு மனமின்றி தன்னுடைய வயிற்றுக்குள் கொட்டிக் கொள்ளுகிற பெண்கள் எத்தனை பேர்? பிள்ளைதான் மீதி வைக்கிறது இல்ல. அவன் எதுக்காக மீதி வச்சு என் தலையில கொட்டுன்ற அந்த அம்மா, அவ தலையில கொட்டுறதுக்கு பதிலா ஃப்ரிட்ஜில் வைக்கிற. ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்து 2 நாள் கழிச்சு வெளியில போட வேண்டியது தானே. அப்படியே வேஸ்டா போகுதுன்னு அந்த பூச்சி எடுத்து. எதற்காக? நம்முடைய உடல் என குப்பை தொட்டி. நல்ல விஷயங்கள் சேர வேண்டிய விஷயம் இல்லையா? நம்ம எல்லா வீடுகள்லயும் 3 குப்பை தொட்டி உண்டு. முதல் குப்பை தொட்டி ஃப்ரிட்ஜ். எல்லா வீட்லயும் அப்படிதான். சில வீட்டுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் துடைக்கிறேன்பாங்க, பார்த்தா அந்த முதல் வரிசை மட்டும் நீட்டா இருக்கும். கொஞ்சம் உள்ள எட்டி பார்த்தா மொகஞ்சதாரோ ஹரப்பா சிவிலைசேஷன்ல வைக்க வேண்டிய விஷயம் எல்லாம் உள்ள இருக்கும். 2வது குப்பை தொட்டி நம்ம வச்சிருக்கிறது, காலை திறந்த உடனே வாயை திறக்குமே அந்த குப்பை தொட்டி. 3வது குப்பை தொட்டி நம்முடைய உடல் என்கிற குப்பை தொட்டி. குப்பையை யார் போடுவது என்றால் நாம் தான் போடுகின்றோம். கொரோனா நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களில் நேரம் அதிகமாயிடுச்சு. இதோட நான் நிறைவு கருத்தை நான் அதுதான் வைக்கிறேன். மிகப்பெரிய பாடம் வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, ஒரு பிரச்சனைன்னு வருகிற போது போன் பண்ணி விசாரிச்சாங்க, நல்ல விஷயம். ஆனா அதை தாண்டி யார் வந்து நிற்க முடியும்? சரி, என்னுடைய சொந்த அக்காவுக்கு கொரோனா வந்தது. போன் செய்யறோம், அழறோம், கண்ணீர் விடுறோம், பிரார்த்தனை பண்றோம், நேர போய் நிக்க முடியலையே. நேர போய் போக முடிஞ்சதா நம்மால? நாம என்ன சொன்னோம்? நாம 2 பேரும் ஒண்ணு, ஒரே கொடியில பிறந்தோம், ஒன்னாவே இருந்தோம், நம்ம வாழ்க்கையை எல்லாம் சொல்றோம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வர்ற போது நீங்க நிர்தாட்சியமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய மாபெரும் உண்மை, உங்களுக்கு உங்களை தவிர வேறு யாரும் துணை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் துணை என்றால், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய மனைவிக்கு என்ன பெரிய கிஃப்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க? எல்லாம் பெரும்பாலும் நகை பிசினஸ்ல இருக்கிறவங்க நல்ல நகைகளை கொடுத்துருப்பீங்க, வைரத்திலேயே கூட இழைச்சிருப்பீங்க, பெரிய பட்டுப்புடவைகளை வாங்கி கொடுத்துருப்பீங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, உங்க அம்மாக்கு என்ன தெரியுமாடா 25th வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட், நான் யூரோப்புக்கு கூட்டிட்டு போறேன் கொரோனாக்கு முன்னாடி. இதெல்லாம் பெரிய கிஃப்ட்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், இது எதுவுமே பெரிய கிஃப்ட் கிடையாது. எதுவுமே பெரிய கிஃப்ட் கிடையாது. உங்க வீட்டுக்காரம்மாக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறது ஒண்ணுதான் உங்க வீட்டுக்காரம்மாக்கு நீங்க கொடுக்கிற கிஃப்ட். அதை விட அவங்களுக்கு பெரிய கிஃப்ட உங்களால கொடுக்கவே முடியாது. நான் உங்களுக்கு ஒன்று என்றால், கொரோனா சமயத்துல சென்னை ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் முழுக்க கொரோனா ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. ஃபுல் ஹாஸ்பிட்டலே கொரோனா ஹாஸ்பிட்டல் ஆக்கிட்டாங்க. அதனால யாருமே உள்ள போக முடியாது. பேஷண்ட்டுக்கு உள்ள அட்மிஷன், மத்தவெல்லாம் கதவை தாண்டி உள்ள போக கூடாது. நான் பார்த்தேங்க, ஒரு நாள் கண்ணால பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு 50-70 பொம்பளைங்க உட்கார்ந்து, சிலதெல்லாம் வசதியானது, சிலதெல்லாம் வசதி இல்லாதது, சிலது கிழவி, சிலது குமரி, உன்னை அங்கேயே படுத்திருக்கு, ஒரு அம்மா பிரெக்னெண்டா இருக்கு, அத்தனை பேர் அங்கேயே இருக்காங்க. நான் கேட்டேன், யாருங்க இவங்க? ஹாஸ்பிட்டல
இதுக்காக வந்திருக்கேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க அத்தனை பேரோட வீட்டுக்காரரும் உள்ள கொரோனாக்காக அட்மிட் ஆயிருக்கான். இவங்களை உள்ள சேர்க்கலன்னு வீட்டு கிளம்பி ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதானே, எவ்வளவுமே போகல. உள்ள ஒரு உயிர் துடிக்கிறது என்றால் வெளியே ஒரு உறவு உருகுகிறதே. உங்க வீட்டுக்காரமாக நீங்க கொடுக்கிற பெரிய கிஃப்ட் உங்களுடைய ஹெல்த் தான். அதை தாண்டி ஒரு கிஃப்டை எந்த நகையும் எந்த ஆபரணத்தாலையும் நீங்க கொடுத்துட முடியாது. பெருமக்களே, இந்த பேண்டமிக்ல இருந்து வெளியில வந்துட்டோம். இந்த நிலை கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். ஆனால் கடந்து வந்ததை நாம் மறந்து போக கூடாது, அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில தவறுகளை செய்யலாம், ஆனா ஏற்கனவே செய்த தவறுகளை திரும்ப செய்யக்கூடாது. பேண்டமிக்கில் நாம் கற்றுக்கொண்ட பாடம், சுவரை வைத்தால் தான் சித்திரம் எழுத முடியும் என்று நம் ஊரிலே சொன்ன பழமொழி இருக்கிறது. அது வாழ்க்கையின் நிலையான உண்மை. எவ்வளவு நாள் வாழப் போகிறோம் என்பது கடவுள் கையிலே இருக்கிறது. வாழுகிற வரை ஹெல்த்தியா, சந்தோஷமா, பிரிஸ்கா நாம் வாழ்ந்தால் அதுதான் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் நமக்குமான மகிழ்ச்சி. அதை பேண யாரால் முடியும்னாக்க, சின்ன பிள்ளையா இருந்தா அம்மா பேணும். ஆனா நாம் வளர்ந்த பிறகு you are responsible for your health. நீ செய்யலனா யார் செய்வா? உன்னை ஊத்தினா உடல் நலம் குறையும் தெரிஞ்ச பிறகு ஏன் ஊத்துறோம்? அத நீ நடந்து போனால்தான் என்னுடைய பிபிக்கும் சுகருக்கும் நல்லதுன்னு தெரிஞ்சா ஏன் அது நடந்து போகாம இருக்கும்? பிபி மாத்திரை சாப்பிட மறக்கலாமா? சோறு தின்ன மறக்கிறோம். எவ்வளவு பார்ட்டி இருக்கு, கையில கொண்டு மாத்திரையே கொடுத்தாச்சு. ஏன்னா அது பிரிச்சு அது சாப்பிடாதுன்றதுனால அதை பிரிச்சு மாத்திரையை கையில கொடுத்தாச்சு. 1.25 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா கையில மாத்திரையோட போன பார்த்துட்டு, ஏயா சாப்பிடல, தண்ணியே கொடுக்கல, எந்திரிச்சு போயிட்டு என்ன? You have to pay attention. ஏன்னா இதை விட முக்கியமானது எதுவும் இல்லை. நிறைவாக நாம் 3 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு இணைந்து நடப்பதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னேன். நம்முடைய உடல் நலத்தை பற்றி சொன்னேன். எல்லாவற்றையும் விட 3வது 4வது குப்பை தொட்டி ஒண்ணு இருக்கு, அது நம்முடைய மனம். என்று பழைய விஷயங்களை அதிலே போடாது. கொரோனால அதுதானே கத்துக்கிட்டோம். ஏதோ பெருசா தெரிஞ்சது, இப்ப பார்த்தா எதுவுமே பெருசா தெரியல. எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கை இருக்கிறதோ அதுவரையில் நிறைவு என்பது வேண்டும் என்றால் பழைய குப்பைகளை போட்டுக்கொண்டே இருக்கு. ஒரு ஜென் கதை இருக்கிறது. ஜென் குரு ஒருவர் இருந்தார். தன்னுடைய சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு கொடுத்தாரு. என்ன பொரியல் போடலாமா கூட்டு போடலாமான்னு சிஷ்யர்கள் எல்லாம் கேட்டாங்க. அப்படியே வைங்கன்னு சொன்னார். 2 நாள் ஆச்சு, லேசா வாடை வந்தது. குருவே வாசம் வந்து ஒருமா வாடை வருது, கொட்டிடலாமா? கொட்டாத வை. 1 வாரம் ஆச்சு, ரொம்ப வாடை ஜாஸ்தி. குருவே கொட்டிடலாமா? ரொம்ப மோசமா இருக்கு, அப்படியே வெயில. 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு, அப்படியே பூஞ்ச பூத்து தாங்க முடியல. இப்ப குரு சொன்னார், கேவலம் 1 மாசம் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே வாசனை தாங்கலையே உனக்கு, உன் மனசுல வருஷக்கணக்கா குப்பையை வச்சிருக்கியே, அந்த வாடையை எப்படி தாங்குகிறாய் என்று. கஷ்டமான விஷயங்கள் நடக்கும், அவமானங்கள் நடக்கும், தோல்விகள் வரும். அதை அங்கெங்கே இறக்கி வைத்து விட்டு போய்கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கை இலகுவாக இருக்கும். பறவைகள் அத்தனை சுமைகளையும் சுமந்து கொண்டால் அவற்றால் ஒரு நாளும் பறக்க முடியாது. சுமைகளை அங்கெங்கே இறக்கி வைத்து விட்டு போகிறது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், பறவையினுடைய பெரிய அந்த சிறகில் சில இறகுகள் கனமானால் அதை பறவைகள் உக்கித்து விடும். சில இறகு ரொம்ப பெருசாயிட்டா அந்த இறகு நம்ம பார்ப்போம். இவ்வளவு அழகான இறகு இந்த பறவையை கீழே போட்டுதுன்னா அதை தூக்கிட்டு அப்புறம் பறக்க முடியாது. இறகு அழகானதுதான், ஆனா பறப்பதற்கு தடை என்றால் அந்த இறகு கூட கீழே உதிர்க்கப்பட வேண்டியதுதான் என்ற பாடத்தை பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும். மனத்தில் சுமை இல்லாமல், உடலில் சுமை இல்லாமல் தொடர்ந்து நடக்க வேண்டிய பயணம்தான் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மாபெரும் பாடம் என்று சொல்லி, நீங்கள் வழிபடுகிற வாசவி அன்னை இந்த உலகத்தை இந்த கொடும் கனவிலிருந்து விழித்து எழுந்ததை போல இந்த ஆண்டு பிறக்கின்ற போது இந்த உலகத்துக்கே, இந்த நாட்டுக்கே, இந்த சமூகத்துக்கே, உங்களுடைய வீடுகளுக்கே அமைதியை, நிம்மதியை தர அவளுடைய பாதார விந்தங்களிலே பணிந்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி.